இப்லீஸ் சுவர்க்கத்துக்குள் நுழைய பாம்பு உதவி செய்தது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் பாம்புக்கு காலில்லாது செய்து பல்லில் விஷம் வைத்துவிட்டான் என்று கூறப்படுகிறது. ஹஜ்ரத் ஆதமை ஏமாற்ற முயற்சித்த இப்லீஸ் சுவர்க்கத்திற்குள் சிறிது காலம் சுகமாக வாழ்ந்துவிட்ட பின் இப்லீஸ் மெதுவாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிசல்லம், ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிசல்லம் ஆகியோருடன் நெருங்கி பழக ஆரம்பித்தான். முதலில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிசல்லம் அவர்கள் இப்லீஸை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. எனவே அவனை பார்த்து, நீ யார்? எங்களோடு இவ்வளவு அன்புடன் உறவாடுகிறாயே என்று கேட்டார்கள். அதற்கு இப்லீஸ் கண் கலங்க மிகச் சோகமான குரலில், என்னை தெரியவில்லையா உங்களுக்கு? நான் தான் அஜாஜீல். இப்லீஸின் முதல் பெயர் அஜாஜீல். உங்களை படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் என்னை படைத்து விட்டான். அது மட்டுமல்ல, வானவர்கள் அனைவருக்கும் பாடம் போதிக்கும் பொறுப்பையும் அல்லாஹ் எனக்கே அளித்தான். உங்களை பார்க்கும் போதும் என்னுள்ளம் துயரத்தால் துடிதுடிக்காதிருக்கவில்லை என்று தீனமான குரலில் கூறி விம்மத் தொடங்கிவிட்டான். எங்களைக் கண்டு ஏன் இவ்வாறு துக்கப்படுகிறாய் என்று கேட்டார்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிசல்லம் அவர்கள். எனது துக்கத்தின் காரணத்தை ஏன் கேட்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் சுவர்க்கத்தில் எவ்வளவு இன்பமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இன்பமும் சுகமும் உங்களுக்கு நீடிக்காது போலிருக்கிறதே. சுவர்க்கத்திலிருந்து நீங்கள் இருவரும் வெகு விரைவில் வெளியேற்றப்படப் போவதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. அந்தோ, பிறகு உங்களின் நிலையும் முடிவும் எவ்வளவு பயங்கரமானதாக வந்து முடியப் போகிறதோ அதையெல்லாம் நினைத்துப் பார்க்கும் பொழுதுதான் என்னால் துக்கம் தாங்க முடியவில்லை என்று இப்லீஸ் மீண்டும் பிரமாதமாக விம்மிக்கொண்டு அவ்விடத்தை விட்டு நகர ஆரம்பித்தான். சுவர்க்கத்தில் நிரந்தரமாக வாழ என்ன வழி? இப்லீஸ் கூறியதை உண்மையென நம்பிய ஹஜ்ரத் ஆதம் அலைஹிசல்லம் அவர்கள் மிகவும் கவலைக்குள்ளானார்கள். தங்களின் சுகத்திற்கும் இன்பத்திற்கும் இப்படி ஒரு முடிவு ஏற்படப் போகிறதே என்று வருந்திக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இப்லீஸ் அவர்களிடம் வந்து, கவலைப்படாதீர்கள். என் பேச்சை நம்பி நீங்கள் செயல்பட்டீர்களேயானால் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி நிரந்தரமாக சுவர்க்கத்திலே தங்கி சுகமாக வாழ்ந்து வரலாம் என்றான். என்னை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய் என்று கேட்டார்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிசல்லம் அவர்கள். இந்தச் சுவர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டு விட்டால் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடலாம். இங்குள்ள வானவர்கள் அனைவரும் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டுத்தான் நிரந்தரமாக சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பசப்பு மொழிகள் கூற ஆரம்பித்தான் இப்லீஸ். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிசல்லம் அவர்கள் யோசனையில் ஆழ்ந்தார்கள். இப்லீஸ் இவ்வாறு ஏமாற்றியதை அல்லாஹ் திருக்குரானில் பின்வருமாறு குறிப்பிடுகிறான். எனினும் அவ்விருவருக்கும் மறைந்திருந்தவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு இப்லீஸ் ஆகிய ஷைத்தான் தவறான எண்ணத்தை அவர்கள் மனதில் ஊசலாடச் செய்து அவர்களை நோக்கி, அதன் கனியை புசித்தால் நீங்கள் இருவரும் மலக்குகளாகவோ அல்லது மரணமற்றவர்களாகவோ ஆகிவிடுவீர்கள் என்பதற்காகவே அன்றி வேறெதற்காகவும் உங்கள் இறைவன் இவ்விருட்சத்தை உங்களுக்கு தடுக்கவில்லை என்று கூறியதுடன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையையே கருதுகிறேன் என்று அவ்விருவரிடமும் சத்தியமும் செய்து அவர்களை மயக்கி அவ்விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக அதன்பால் அவர்களை செல்ல வைத்தான். இப்லீஸ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிசல்லம் அவர்களை விட்டுவிட்டு ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிசல்லம் அவர்கள் அருகில் வந்து பல தடவை அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து, உங்கள் கணவர்தான் என் பேச்சை கேட்காது பிடிவாதமாக இருக்கிறார். நீங்களேனும் அவருக்கு விஷயத்தை எடுத்துச் சொல்லுங்கள். இம்மரத்திலுள்ள பழத்தை நீங்களும் சாப்பிட்டு உங்கள் கணவரையும் சாப்பிட வற்புறுத்துங்கள் என்று கெஞ்ச ஆரம்பித்தான். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.